ரயில் நியூஸ் வியூவர்ஸ் வணக்கம். அடுத்தடுத்து அக்கப்போர் செய்தியாகவே வருது. இருந்துட்டு போகட்டும், நமக்கும் பொழுது போகும். ராஜஸ்தான் மாநிலத்தில் பலோத்ரா ஸ்டேஷனு, இது ஜோத்பூர் டிவிஷனில் வருது. இந்த ஸ்டேஷனுக்கு சாயந்தரம் ஒரு 7:45 வாக்கில் 548411 ஒரு பயணிகள் ரயில் வரும். இது பார்மர்லேருந்து ஜோத்பூர் போகிற ட்ரெயின். இதுக்காக நிறையா பயணிகளும் காத்துக்கிட்டு இருந்தாங்க. அப்போ தான் நம்ம ஹீரோவும் வராரு. பாரில் பாட்டிலுக்கு 10 ரூபா கூட கேட்டான்னு பட்டாக்கத்தியோடு போனவர் பாட்டிலுக்கு 20 ரூபா கூட கொடுத்து வாங்கி குடிச்சிட்டு இந்த வந்து நிற்கிறாரு பாருங்க. பட்டாக்கத்தியோட பார்த்த பயணிகள்லாம் எதுக்குடா வம்முன்னு 10 அடி பின்னாடி தள்ளி நிற்க, மதுரை வீரன் ஜாமி ரொம்ப கம்பீரமாக போயிட்டுருக்கு. நெஞ்சில் உட்காந்துருக்கவன் 2 பேர் முறைச்சி பார்த்த மாதிரி தெரிஞ்சிருக்கு. உடனே உருவுனது கத்திய. அப்புறம் அவர் பயம் காமிச்சு விட்டுட்டு திரும்ப வச்சுட்டு பாரில் சட்டையை கழட்டிட்டு முண்டா புரட்டி இருக்கு இந்த வீரஞ்சாமி. பக்கத்தில் உட்காந்து தண்ணி அடித்தவன் நீ இப்படி இருந்தால் தான் கெத்தாக இருக்குன்னு சொல்லிவிட்டு ஆனால் இருந்த சட்டையோட எஸ்கேப் ஆகிட்டான். வீரஞ்சாமி முண்டா பனியனோட முண்டாவை புரட்டிக்கிட்டு வந்துட்டு இருக்கு. பிளாட்ஃபார்மாக ஒரு அலசீட்டு பயணிகள் ரயில் ஏறி பக்கத்து ஊருக்கு போகலாங்கிற திட்டத்தில் முன்னாடி போயிட்டுருக்கு. ஏறின போதைக்கு பிளாட்ஃபார்மில் இந்த கடைசியிலேருந்து அந்த கடைசிக்கு வந்துட்டு பாட்டிலுக்கு 10 ரூபா கூட கேட்டவன் பக்கத்து ட்ராக்கில் நிற்கிற மாதிரி அதுக்கு தெரிஞ்சிருக்கு. உடனே கிளம்பிடுச்சு. இந்த பாருங்க, உயிர்விட்டு கத்திய ஆள் எங்கடா காணும்னு தேடிட்டு இருக்கு. அவன் சிக்கிற வரைக்கும் கத்தியை தீட்டுவோம்னு கத்தியை தீட்டிகிட்டு இருக்கு ரயிலில். இந்தியாவிலே ரயிலில் பட்டாக்கத்தியை தீட்டின ஒரே சரக்கு சாமி இதாங்க. நல்ல வேலை அந்த நேரத்தில் எவனும் ட்ராக்கில் வரல. தீட்டுற கத்தியை தூக்கி உள்ளே வச்சுட்டு சரி அந்த பக்கம் ஒரு நடவடை இருக்குது, அதில் ஏறுவோன்னு ஏறிடுச்சு. ஏறின வேகத்தில் தப்பல ஒரு சந்து இருக்குது, அது வழியாக அடுத்த ரவுண்டுக்கு பாருக்கு போயிட்டு ஒரு இதை வீடியோ எடுத்து ஜோத்பூர் டிஆர்எம்முக்கு ஒரு பயணி தட்டி விட்டான். ரயில்வே போலீஸு பாருக்கு அவன் எப்படியும் வருவான், வளைச்சி பிடிச்சிருவோம்னு பாரை சுற்றி வந்துகிட்டு இருக்கு. பட்டாக்கத்தி சரக்கு சாமி இன்னும் சிக்கலை. ஏட்டையா எப்படியாவது இவனை பிடிச்சிடணும், இல்லாட்டினா ஏன் வேலை போயிடும்னு எல்லார்கிட்டையும் புலம்பிகிட்டு இருக்காரு. கேட்க கஷ்டமாக தான் இருக்குது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வணக்கம்.